வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் சிவா. நீங்க பார்த்திருக்க மைடிஎஸ்பி. நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது அப்பாச்சி லார்டையர் 162V. இத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி என்னதான்டா இருக்கு இந்த வண்டியில அப்படின்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாயிருச்சு. இந்த டிசைன் வந்து எஸ்பெஷலி சொல்லணும்னா 2018ல நல்ல ஹிட்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இத பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் பொள்ளாச்சி டிவிஎஸ் சாரதி. அவங்க தான் வந்து நம்ம அந்த பைக் ப்ரொவைட் பண்ணது. மறக்காம உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சொல்லி ஒரு ஆஃபருமே இருக்குங்க. மறக்காம இது பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சீடா வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸ்னால என்ன பாசிட்டிவ்ங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து இந்த சஸ்பென்ஷன் தான் சொல்லணும். சஸ்பென்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து வருதுன்னா அது கண்டிப்பாக அன்னிவனாக தான் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து ஒரு மிஷினை உட்கார வச்சிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பர்சனை உட்கார வச்சிருக்கலாம். அவங்களோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 கேஜியாக இருக்கலாம், 90 கேஜியாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பெஷலி இங்கே சொல்லணும்னா ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இந்த 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் நீங்கள் வெயிட் வந்து ஒரு 70 கேஜி பர்சனாக இருக்கீங்க, பேக்கில் வந்து இப்போ ஒரு 80 கேஜி பர்சன் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மோரர்லெஸ் ஒரு 3rd ஸ்டெப் வச்சா எல்லா இடத்துலையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணும். இதனால் என்னடா பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக் பெயின் வராமல் இருக்கும், ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கும், பில்லியனுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பிகாஸ் சிங்கிள் சீட் வேரியண்ட்டில் மோஸ்ட்லி வந்து சிங்கிள் சீட் வேரியண்ட்டுங்கிறது வந்து பீப்புள்ஸ், அதாவது நம்ம தான் கம்ப்யூட்டர் நம்ம பண்ணுறோம், நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிடன்ஸ் தரணும். நம்ம வந்து வண்டி எடுக்கும் போதே இதை சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டயர் ப்ரெஷர். இப்போ வந்து நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் போகிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்கிறதில்ல இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க 30-40 வச்சு விட்ருவாங்க. பட் கம்ப்ளீட்லி ராங். இந்த வண்டிக்கு உண்டான பிரேக்கிங்கே வந்து அதுக்கு எடுத்து விட்ரும் கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட் வந்து இந்த ஏர் ப்ரெஷர் பார்த்துருவோம். ஏர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் 25 வைக்கணும். நீங்கள் ரைடர் மட்டும்தான் ஓட்டுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 25, பேக்கில் 28. இதுதான் வந்து ப்ராப்பரான ப்ரெஷர் கூட. இதுவே வந்து நீங்கள் ஒரு பில்லியனும் சேர்த்து கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து பேக்கில் மட்டும் 32 வைக்கணும், ஃப்ரண்ட்டில் எப்போவுமே 25 தான். இதை வைக்கிறனால என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 30 வைக்கும்போது ரோடோட ட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். டயர் வந்து எடுத்து வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் ஃபுல் அந்த 30 வைக்கும்போது இந்த அளவுக்கு தான். அதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் தான், சென்ட்ரல் மட்டும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 10,000 20,000 ஓடும் போது இந்த டயர் வந்து காலியாகும். சைட்லலாம் கிரிப் இருக்கும், பட் சென்ட்ரல் மட்டும் தெரிஞ்சிருக்கும். அதோட ரீசனே இதுதாங்க. நீங்கள் வந்து அன்னிவனாக வச்சிருக்கும் போது அது சென்ட்ரல் மட்டும் தெரியும், பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைச்சி விடும். ஆக்சுவலி இந்த வண்டியில் பிரேக்கிங் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஏர் ப்ரெஷர் அதிகமாக வச்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக இருந்த ஃபீல் ஆகும், பின்னாடி டிஸ்க் கொடுத்துக்கலாமங்களே ஃபீல் ஆகும். ரீசன் என்னன்னா, இது வந்து ஆக்சுவலி வந்து பேஸ் வேரியன்ட். அதனால நான் சொல்கிறேன், எல்லா வண்டிக்குமே இதே கான்செப்ட் தாங்க. இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து ஒரு 2 விஷயம் இருக்குங்க, அதாவது 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபியூலில் சொல்லலாம். ஃபியூல் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லிட்டர் டேங்க் இருக்குங்க. கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் எப்பவுமே வைக்க சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2.5 விட கம்மியாக வைக்க சொல்ல, அதோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ சொல்ல எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டா ஒரு 4 லிட்டர். ரீசன் என்னன்னா, இங்கே டேங்க்கில் இங்கே மோட்டர் இன்ஜெக்டர் மோட்டர் இருக்குன்னா, நீங்கள் அடிக்கிற ஃபியூல் வந்து 2.5னா அது கரெக்டாக அந்த மோட்டர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவே தவிர அதுக்கு மேலே இருக்காது. ஃபியூலை வந்து அந்த இன்ஜெக்டரை சக் பண்ணணும். சக் பண்ணி வெளியே எடுக்கும்போது தான் கரெக்டான ஃப்ளோ இருக்கும். ஸோ ஒரு எப்போவுமே ஒரு 4 லிட்டர் வச்சுக்கிறது நல்லது. இது வந்து 3rd டிப். அடுத்து 4th டிப்பை பார்க்கலாம். 4th டிப் பொறுத்த வரைக்கும் செயின் மெயின்டெனன்ஸ். இதை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். அதாவது இந்த மண்ணெல்லாம் போடும்ல, அப்போ வந்து கரன்னு சவுண்டு வரும். செயினோட லைஃப் ஈஸியாக ஸ்பாயில் ஆயிரும், இன்ஜினோட லைஃப்பை சேர்த்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ வந்து இந்த 4வது மிஸ்டேக்குமே பண்ணாதீங்க. தென் 5th மிஸ்டேக், அது வந்து எப்படின்னா, நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம்ல, கம்பெனியில் சொல்கிறதுனா ஒரு 500ல் பண்ண சொல்லுவாங்க. பட் டிவிஎஸை பொறுத்தவரைக்கும் அதில் பாராட்டே ஆகணுங்க. கரெக்டான இன்ட்ரோல் வச்சுருக்காங்க. 500ல் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஒரு 3000ல் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டான இன்ட்ரோலாக இருக்கும். கரெக்டான அந்த டியூரேஷனில் விட்டிங்கன்னா இன்ஜினோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெளியே மெக்கானிக்ஸ் அதே சொல்லுவாங்க, நானே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஒரு 500ல் வர்றீங்கன்னா, பிகாஸ் இது வந்து 160cc இல்லை, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சிட்டி கம்ப்யூட்டர் கொஞ்சம் இன்ஜினே கசங்கின மாதிரி தான் இருக்கும். கிளச் அதிகமாக பிடிக்கிற வேலை இருக்கும். டியூரேஷன் உள்ள வந்து தேய்மான ஆகிற பொருள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு 3000ல் வர்றது வந்து ஒரு 2800. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 500ல் பண்ணுறீங்கன்னா அங்கே ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் சர்வீஸ் வந்து ஒரு 3000. அடுத்து எப்போவுமே வந்து ஒரு 2500 இன்ட்ரோவில் வச்சு நீங்கள் பண்ணும்போது இன்ஜினோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3000 ஓட சொல்கிறாங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஸ்பாயில் ஆக போகிறது என்னமோ நம்ம பைக் தான். அதுக்கு நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். எப்போவுமே வந்து ஒரு 3000 இன்ட்ரோவில் வச்சு பண்ணுங்கள். அது இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். இந்த 5 டிப்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஜினில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது. அதாவது இந்த வண்டியை வந்து ஒரு 10 இயர்ஸ் வருதுன்னா அதை நம்ம 20 இயர்ஸ் கூட தூக்கிட்டு போகலாம். அதுக்கு உண்டான டிப்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வண்டி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அட்ராக்டிவாக தெரியுது இந்த கலரே நீங்கள் சொல்லலாம். இந்த கலர் வந்து அப்படியே ரொம்ப ஒரு ஷார்ப் பிளாக், அப்படியே பலன்னு இருக்குங்க. தென் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 19 செக்ஷன் டயர் 17 இன்ச்சில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் பறக்கும் தட்டு 270 mm 2% காலிபரில் இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி இது ட்ரம் வேரியன்ட், அதனால் பிரேக்கிங் ஃப்ரண்ட் எப்படி இருக்குது, பேக் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம்.
தென் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தாங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எல்இடியாக தான் இருக்கும். எக்ஸப்ட் இண்டிகேட்டர் வந்து ஸ்டில் ஹாலஜனில் தான் இருக்குது. அதோட லுக்குமே என்ன கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். இன்ஜின் செக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் டேங்கை பார்ப்போம். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் இங்கே 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இன்ஜின் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 159.7 cc இருக்குது. அதாவது அரௌண்ட் 160 cc தான். தென் இவனோட பவர்னு பார்த்தீங்கன்னா 15.8 ஹார்ஸ் பவரும் 13.8 Nm ஆஃப் டார்க் இருக்குது. தென் கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 180 mm. மோஸ்ட்லி அப்பாச்சி பைக்கில் எங்கேயுமே தட்டினதில்லை. இதில் தட்டுறதுக்கு சான்சஸ் கம்மி தாங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸே இருக்குன்னு சொல்லலாம் நம்பரில் பொறுத்த வரைக்கும். தென் இந்த வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 790 mm இருக்குது. ஓவரால் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வெயிட் ஃபியூலில் நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணாலும் அதோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 137 kg வரும். தென் இந்த வண்டி எடுத்து லாங் போகலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஆப்வியஸ்லி போகலாங்க. நான் ஸ்டாப்பாக கூட ரைட் பண்ணலாம். பட் இன்ஜினோட லைஃப் வந்து கம்மியாகும். இப்போ கம்மியாகாமல் எப்படி ஓட்டலாம்னு பார்த்துட்டிங்கன்னா 100 km ஒன்ஸ் வந்து ஒரு 15 minutes பிரேக் எடுத்து போங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன், அதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமே வரலையே அப்படின்னா. இப்போ நார்மலாக ஒரு வண்டியோட கெப்பாசிட்டி எப்படின்னா ஒரு 1 lakh km வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்னால அந்த வண்டியோட இன்ஜினில் எதுவும் வேலை வைக்கிற மாதிரி ஒரு 50,000 16,000 வச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு லாங் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆப்வியஸ்லி எடுத்துகிட்டு போகலாம். எல்லா வண்டியுமே எடுத்துகிட்டு போகிறது தான். XL100 கூட எடுத்துகிட்டு போகலாங்க. பட் இன்ட்ரோல் XL100 எடுத்து போகும்போது ஒரு 50 km ஒன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி போகணும். பிகாஸ் அதில் வந்து எந்த சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அஸ் த சேம் தான் இதுவும். இதில் வந்து ஏர் கூல்டு, அதாவது காற்றடிச்சு கூல் பண்ணுற செக்ஷன் இது. ஆயில் கூல்டு மாதிரிலாம் இல்லை. ஆயில் கூல் செக்ஷனும் இல்லை, லிக்விட் கூல் செக்ஷனும் இல்லை. ஏர் அடிச்சு கம்மி பண்ணுறது. ஸோ வந்து இதில் எந்த சிஸ்டமே யூஸ் பண்ணல. 2 valve இன்ஜின், அதாவது ஒரு இன்டேக் இருக்கும், ஒரு அவுட் டேக் இருக்கும். இதுதான் ப்ராசஸ் இந்த இன்ஜினில். ஸோ ஹீட் ப்ரொடியூசிங் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹைவேல போகும்போது இருக்க தான் செய்யும். பட் நமக்கு ஃபீல் ஆகுது, காற்றடிச்சு போயிட்டே தானே இருக்கும். பட் நம்ம இன்டர்வல் எடுத்து போகிறது வந்து பைக்கோட இன்ஜின் லைஃபை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடும். ஸோ வந்து 100 km ஒன்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். மைலேஜ் பொறுத்தவரைக்கும் ஹைவேல போனீங்கன்னா தாராளமாக 60+ எல்லாம் வரும். பிகாஸ் இது 160 cc. நீங்கள் வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 to 70 வைங்க. அதுக்கு மேலே போகிறது வந்து இன்ஜின் லைஃபை குறைக்க தான் செய்யும். பிகாஸ் 160 cc நீங்கள் என்ன ஸ்பீட் ஏற்ற போயிட்டு தான் இருக்கும். பட் இன்ஜினை வந்து ஓவர்லோட் கொடுத்து போகும். ஒரு 5000 RPM வச்சு நீங்கள் க்ரூசிங் பண்ணுறீங்கன்னா அது நல்ல க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். இன்ஜின் லைஃபும் நல்லாயிருக்கும். ஒரு 70 km வச்சு ஓட்டுங்களா, நல்லா ஸ்பீடாக இருக்குங்க. தென் அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷன் போயிடுவோம். ஃபைனலி கமெண்ட் டு த லாஸ்ட் செக்ஷன். இதுதான் வந்து மெயினான செக்ஷன் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சஸ்பென்ஷன் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். இது 5 step அட்ஜஸ்டபிள். உங்கள் என்ன வெயிட்டோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கூகுள் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கல, உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தென் ரியர் செக்ஷன் சைலன்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே RTR பேட்சை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மோக், அதாவது இந்த டார்க் பிளாக் சொல்லுவாங்கள்ல, மேட் பிளாக். எஸ், மேட் பிளாக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயா எல்லா பக்கமே எங்கேயும் மேட் பிளாக்ல தான் இருக்குது. எங்கேயுமே வந்து நீங்கள் குரோம் ஃபினிஷ்லாம் ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். தென் இன்ஜினில் வர போல்டெல்லாம் இருக்குல்லங்க, அதில் இருக்கும். தென் இன்னொரு விஷயம், டிவிஎஸை பாராட்டி ஆகணுங்க இந்த விஷயத்தில். அதாவது இந்த வண்டியில் வந்து கிக்கரை தூக்கிட்டாங்க. கிக்கரை தூக்குனது என்னடா பாராட்டணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து இன்ஜெக்டர். நீங்கள் வந்து கிக்கரை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒன் வே கிளட்ச் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும். அதாவது ஒரு கஸ்டமர் வண்டி எடுக்கிறாங்கன்னா அவங்க வண்டியில் இன்ஜின் வேலை வந்துடக்கூடாது. தென் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த கிக்கர்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, சாவி போட்டாலும் உங்களுக்கு இன்ஜெக்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஜெக்டர் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சுவிட்செல்லாம் இருக்குல்லங்க, அதை வந்து நீங்கள் போட்டுறீங்க, போடல, இந்த மாதிரி செக்ஷனில் வந்து அது யூஸே இருக்காது. ஜஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் அது ஆஃப் பண்ணுறதுனால இன்ஜெக்டர் வந்து ஆஃப் ஆகாது. நீங்கள் மற்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கில் சுவிட்ச் போட்டோம்னா மோட்டர் ஓடும், கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா மோட்டர் ஆஃப் ஆகும். பட் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து ஒன் டைம், அதாவது இன்ஜெக்டருக்கு வந்து அதிகமான லோடு நிற்காத மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக தான் நான் யோசிக்கிறேன். ரெண்டு விஷயம் நல்லா, அதாவது மக்களுக்கு வந்து செலவு வைக்கக்கூடாது, அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தென் அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷனை பார்த்துருவோமே. ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 110 செக்ஷன் 17 inch இல்லாத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்னதாக தாங்க இருக்குது. இதனால் பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். பாசிட்டிவ் எடுத்துட்டிங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். எந்த அளவுக்கு டயர் சைஸ் கம்மியாக போகுதோ அந்த அளவுக்கு வந்து மைலேஜ் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு டயர் பெருசாக போகுதோ அந்த அளவுக்கு மைலேஜ் வந்து கம்மியாகும். ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் சிட்டி கிலோமீட்டர் தானே. ஸோ வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்காக அவங்க வந்து சின்ன செக்ஷன் டயர் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ்னே சொல்லுவேன். நீங்கள் வேணும்னா ஒரு செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது 110லேருந்து 120க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 90 இருக்குது, இது 100க்கு சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு அடுத்த செக்ஷன் போடும்போது டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். நீங்கள் இந்த ஒரு செக்ஷன் ஆட் ஆகும்போதே கண்டிப்பாக 1 or 2 மைலேஜ் வந்து ட்ராப் ஆக தான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டியை ஸ்டாக்ல எப்படி வாங்குறீங்களோ அதே இதில் மெயின்டைன் பண்ணுங்க. வயரிங்கில் எதுவும் கை வைக்காதீங்க, அது வந்து நல்ல விஷயமே சொல்லுவேன். தென் ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து டேஞ்சர் லைட் வந்து உங்களுக்கு எல்இடியில் இருக்குங்க. தென் இண்டிகேட்டர் சேம் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி தான் ஹாலஜனில் இருக்குது. நம்ம வந்து இந்த வண்டியோட சீட் ஹைட் ஆக்சுவலி நான் வந்து 6 feet. எனக்கு இந்த வண்டி வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு சின்ன ரைட் போவோம். ரைட்டில் போயிட்டு அதாவது 5 speed வந்து எந்த கியருக்கு வந்து ட்ராக்டபுளாக இருக்குது, 5 gear போட்டு ஒரு 30 km போகுதா 40 km போகுதா, தென் ரிலாக்ஸ்டாக வைப்ரேஷன் எங்கேயுமே இல்லாமல் எங்கே போகுதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து ஹைட் செக் பண்ணிடலாம். நம்ம நான் 6 feet. எனக்கு இங்கே கால் வைக்கும்போது எஸ் எனக்கு எங்கேயுமே டிஸ்டர்பாக இந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்தா எஸ் நீங்கள் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹைட் அதிகம். ஸோ வந்து பின்னால் உட்காரும்போது எனக்கு இந்த பேட்சிங் வந்து கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆயிடுது. கரெக்டாக பக்காவாக உட்காந்துருக்கு. இப்போ வண்டியோட இன்ஜின் வைப்ரேஷன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். வண்டியோட ஐடிலிங் நோட் எப்போ இருக்குன்னு பார்த்துருவோம் கைஸ். எஸ் நான் இப்போ வந்து அந்த மோட்டர் சவுண்டை போடுறோம் பாருங்களேன்.
அதாவது சாவி போட்டோடனே அந்த மோட்டர் இன்ஜெக்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த கில் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயுமே யூஸ் ஆக போகிறதில்ல ஆக்சுவலி. எஸ், இங்கே பார்க்கலாம் நீங்கள், இதனால் எந்த யூஸுமே இல்லைங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஆக்சுவலி ஒன் டேப் ஸ்டார்ட் தான். எஸ், ஒன் டேப்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஆக்சுவலி வந்து எனக்கு இன்ஜின் நோட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. இன்ஜின் நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு கேட்ட மாதிரி தெரியல. எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்குது. எஸ், நீங்கள் வந்து இன்ஜின் நோட் இங்கே ஐடிலிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே வந்து எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. எஸ், ஒரு ரெவ் பண்ணி பார்ப்போம். அதாவது 5000 வச்சு பார்ப்போம் ஃபுல் லிமிட்டர் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி இப்போ வந்து கோல்ட் ஸ்டார்ட், அதனால் ஒரு 2000 ஆர்பிஎம்மில் நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து வைப்ரேஷன் லெவலில் மட்டும் செக் பண்ணிடுவோம் கைஸ். ஆக்சுவலி 4000 ஆர்பிஎம்மில் எனக்கு சீட்டு கீழே மட்டும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. வேறு எங்கேயும் வைப்ரேஷன் ஃபீல் வரல. ஒரு 6000 வச்சு பார்க்கலாம். எஸ், மோரோவர் எனக்கு வந்து சீட்டு கடையில் மட்டும் தெரியுது. தென் ரெண்டாவது வைப்ரேஷன் வந்து ஃபேரிங்கில் வந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக ரேவ் பண்ணி பார்த்துருவோம் கேஸ். சீட்டில் தெரியுது. தென் வந்து இந்த ஃபுட் பேக் இருக்குல்லங்க, அதாவது பேக் சைடில் மட்டும் அந்த சைடில் தெரியுது, இந்த சைடில் தெரியல. எஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் கேட்டுருங்க. 5000 ஃபுல் ரேவில் வச்சுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரேவ் சவுண்டு கேட்குறேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த டியூக் சீரிஸில் வந்து அந்த ரெவலோமீட்டர் இந்த மாதிரி அடிக்காதுங்க. ஆக்சுவலி ஒரு மாதிரி விட்டு விட்டு அடிக்கும், வர் 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 அந்த மாதிரி. பட் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். ஓஜி அந்த வந்து கார்பரேட்டர் மாடலில் எந்த மாதிரி சவுண்ட் வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம கூட இருக்கிறது வந்து 2025 அப்பாச்சி ஆர்டிஆர் 162. இவன் வந்து ஒரு கருப்பு குதிரைனே சொல்லுங்க. நம்ம வந்து ஹெட்லைட்டை பார்ப்போம், சரியான அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், 2 கண், அதுக்கப்புறம் ஒரு வாய் மாதிரி ஒரு டெவிலான லுக்குன்னே சொல்லலாம் கைஸ். உங்களுக்கு எந்த மாதிரி லுக் இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இது பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ஸ் எனக்கு ஹெட்லைட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ரைட் ரிவ்யூ போயிடலாம். அதாவது எந்த கியர் போட்டு எந்த இதில் போனால் கரெக்டாக இருக்குது. தென் வந்து வைப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பிரேக்கிங் டெஸ்ட்டுமே பார்த்துருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியர் ரேஸியாக பார்த்துருவோம். அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்காம எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சதே இது தாங்க. எஸ், ஒரே டைம் மோட்ரு வந்து ஓடும், அதோட ஸ்டாப் ஆயிரும். இது வந்து அதுக்கப்புறம் யூஸ் இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எஸ், எனக்கு ஆக்சுவலி கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்குது. நான் 6 ஃபீட் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காட்டா கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக மாதிரி R15 லுக் மாதிரி கொஞ்சம் படுத்திருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்ரைட் போஸ்டர் இல்லை ஆக்சுவலி இது. எஸ், ஒன் டாப் தாங்க, அதுவுமே நல்லா இருக்குங்க பாருங்களேன். எஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் ஆக்சுவலி இது வந்து வெட் கிளச் தான், ஸ்லிப்பர் கிளச்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து அந்த சிஸ்டம் இல்லைங்கிற, ஸ்லிப்பர் கிளச் இல்லைங்கிற சிஸ்டம் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஃபஸ்ட்டு கீர் விட்டோடனே ஒரு புல் மேலே தெரியுங்க பாருங்களேன். ஓகே, நார்மலாக நீங்கள் முழுக்கினாலே ஃப்ரண்ட்டில் தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ டார்க் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க நீங்கள். ஓகே, என்ஜாய் பண்ணலாங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ செகண்ட் கீரில் இருக்கா, தேர்ட் கியர் பொறுத்த வரைக்கும் ஒரு 17 போகுது. இது வந்து கொஞ்சம் பல்ல மாதிரி தான் இருக்கும். ஓகே, தென் இப்போ வந்து 4th கியர் 20க்கு மேலே கிராஃப்டபுளாக இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு எங்கேயுமே வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. எஸ், 5th கியர் போட்டு 23ல நீங்கள் கிளச் விட்டு ஓட்டலாம். 25ல ஓடுது. தென் நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஓகேவா இருக்கான்ட்டு. ஓகே, 4th கியர் 5th கியர் இது எஸ் பக்காவாக இருக்குங்க. சிட்டி கம்ப்யூட்டருக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். ஆக்சுவலி 6 ஃபீட் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால தோணுச்சு. பட் எனக்கு இப்போ தோணல. பேக் சைடில் வந்து கொஞ்சம் பிரேக் வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பேக்கில் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இல்லை, பிகாஸ் ரொம்ப கீழே இருந்த மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட் வந்து ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்க. 2 சவுண்ட் ரன்னிங். இப்போ நம்ம வந்து வைப்ரேஷன் லெவலில் செக் பண்ணிடுவோம். 137 mm, அதாவது வெயிட் வந்து 137. பேக் சைடில் டக்குனு திருப்புறக்கு கட்டடிக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கு. தென் இப்போ டேர்னிங் ரேஷியோமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஷார்ட்டான ரேஷியோவில் திருப்பிக்கலாம். நம்ம வந்து இப்போ கீர் ரேஷியோ பார்த்துருவோம். வைப்ரேஷன் இல்லாமல் க்ரூசிங் ஸ்பீட் எதுலான்னு பார்த்துருவோம். 4th கியர் அரௌண்ட் 40, சாரி 5th கியருங்க.
காட்டில் எனக்கு எங்கேயுமே வந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் வரல. இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக தாங்க இருக்குது. நீங்கள் 6 சீட் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யாரும் வண்டி இருந்து வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான தான் இருக்குன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. பட் அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் எனக்கு வரல. ஃபீல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ நீங்கள் பேக் பேக் சீக்கிரமாக கீர் டவுன் கேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குது. வீக் லாஸ் ஆகலை. பெட் கிளச்சாக இருந்தாலும் வீக் லாக் ஆக வருது. ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து கொடுத்துருவோம். ஓ ஓகே. ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கு. நான் லைட்டாக தான் பிடிக்கிறேன். ஃபுல் ப்ரெஷரும் கொடுக்கல. எனக்கு அதுலேயே ஸ்டாப்பான ஃபீல் நல்லாவே இருக்கு. பேக் பிரேக்கும் சரி, ஃப்ரண்ட் பிரேக்கும் சரி. பேக் பிரேக் வந்து உங்களுக்கு நீங்கள் பேக் பிரேக் மட்டும் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் எனக்கு என்ன ட்ராபேக்காக தோணுச்சுன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் பேக் பிரேக் மட்டும் தனியாக பிடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறீங்கன்னா ஷார்ப்பராக நிற்கிறது. எஸ், இப்போ நான் இங்கே பிரேக் ஓகே, நினச்ச இடத்துல நிற்கிதுங்க. ஓகே, பிரேக்கிங் வந்து ப்ராப்ளம் இல்லை. பேக் பிரேக்கை செட் பண்ணிடுவோம். இந்த காரை நீங்கள் பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பான்சியான ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி ஸ்பான்சினஸ், அதாவது வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்ச இடத்துல டக்கு நிற்குங்கிறப்ப எதுவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஒரு மிட் லெவல்னு சொல்லாமே. அங்கே நிற்குமாங்கிற ஒரு 2 மைண்டான ஒரு கணக்கில் போய் அங்கே நின்றுது. நம்ம நினச்ச இடத்துல நிற்கிது, ஆனால் வந்து டபுள் மைண்டடாக போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே ஃபஸ்ட் வந்து இங்கே ஆர்பிஎம் இதை பார்க்கலாம். ஆர்பிஎம் லைன், ரெட் லைன்லாம் அடிக்க முடியலங்க. அது தென் டைம் இருக்குது. சிம்பிளாக தாங்க இருக்குது ஆக்சுவலி. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடோமீட்டர், தென் ஓடோமீட்டர் இங்கே இருக்குது. தென் இங்கே தாங்க மோட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே தான் இருக்குது. எஸ், நீங்கள் இப்போ பார்க்கலாம் சேஞ்ச் ஆகிறது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, தென் வந்து ஹை ஸ்பீட் லாஸ்ட்டாக எவ்வளோ அட்டன் ஆச்சு. எஸ், அதுதான் வந்துருக்குங்க ஓடோ கிலோமீட்டர். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. ஓகே, ஹை ஸ்பீடு எவ்வளோ அட்டன் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் 57 போயிருக்கும். அது வந்து இங்கே ஷோ ஆகுது. தென் இப்போ வரைக்கும் நம்ம ரெயினில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அடுத்து ஸ்போர்ட்டில் போட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ பேசிக்கான தான். இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரைட் அண்ட் லெஃப்ட். எஸ், வந்துருச்சுங்களா. இங்கே ரைட்டு, இங்கே லெஃப்ட்டு. அப்புறம் வந்து இன்ஜெக்டர் லைட், இது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆன் ஆஃப் ஆயிரும். தென் ஏபிஎஸ், இது வந்து ஆக்சுவலி வந்து அந்த இது மாட்டாமல் இருக்காங்க. அதனால தான் ஸ்டாப் ஆகிறது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ வந்து ரீசன் என்னென்னா இங்கே வந்து ஏபிஎஸ் கனெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. தென் ஹை பீம், எஸ், இது வந்து ஹை பீம் லைட்டு. தென் அடுத்து வந்து நியூட்டர், லோ ஃபியூல் இண்டிகேட்டர். எஸ், அவ்வளோதான். மொத்தமாக பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. தென் பேசிக்கானது நீங்கள் ரைடிங் மோட் சேஞ்ச் பண்ணணும். அந்த ரைனில் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த பட்டன் தாங்க மோஸ்ட்லி. எஸ், நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து அர்பன் போயிடுச்சு. தென் ஸ்போர்ட், இதில் தான் வந்து மொத்தம் அந்த 15 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தென் இங்கே பொறுத்த வரைக்கும் பேசிக்கான செட்டப் தான். ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட்டுங்க. இது வந்து ஹை பீம், லோ பீம். தென் இண்டிகேட்டர் ஹார்ன் டீசெண்டாகவே இருக்குது, கொஞ்சம் லவுடராகவே இருக்குது. தென் வந்து ஃபில் ஸ்விட்ச் ஸ்போர்ட் மோடில் போட்டு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ரெயினில் தான் போட்டு ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம். தென் பவர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ வேறு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி வந்து நான் ரெயினில் போட்டனால தான் அந்த பவர் என்ஜாய் பண்ண முடியல. ஆக்சுவலி 15 ஹார்ஸ் பவரே வந்து தாறுமாறாக இருக்குது. அந்த ஸ்லிப்பர் கிளச் இல்லைங்கிற ஒரு ஃபீலை இங்கே கொண்டு வரல. எனக்கு எந்த இடத்துலையுமே எனக்கு ஃபீல் ஆக வரல. கீர் டவுன் மட்டும் பண்ணேன். ஜஸ்ட் அவ்வளோதான். கரெக்டாக அதாவது லாக் ஆகிற ஃபீல் எனக்கு வரல. ரியலி சூப்பர். என்னோட காரணம் பார்த்தீங்கன்னா, எஸ், டயர் ப்ரொஃபைல் சைஸ் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு தப்பாக இடம் போடக்கூடாதுங்க. வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்துச்சு அந்த கார்னருக்குமே கட் எடுக்கும்போது. ஸோ கைஸ், நம்ம அப்படியே வந்து ஃபைனல் இது போயிருக்கோம். இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபைனலி கெட்டு த கன்க்ளூஷன். இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ ரைட் ரிவ்யூமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, இந்த வண்டியில் வந்து அந்த ரைடிங் மோட்ஸ் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெயின்லெஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பவர் லாக் இருந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ஃபுல் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு அமுத்தி இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அப்படியே வந்து நம்ம அந்த ஸ்போர்ட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தாறுமாறாக ஆயிடுது. தென் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறக்கும் ஆக்சுவலி இந்த வண்டி வந்து வெட் கிளச் தான், ஸ்லிப்பர் கிளச்லாம் இல்லை. ஸ்லிப்பர் கிளச் இல்லாதங்கிற ஒரு ஃபீலை வந்து இங்கே கொண்டு வரல. டவுன் ஷிஃப்ட்டுமே நல்லாயிருக்கு. அப் ஷிஃப்ட் குயிக்காக அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஆஃப் கிளச்சில் அப்படியே சுண்டி விட்டு அப்படியே துள்ளுது, ஒவ்வொரு கீருக்கும் துள்ளுதுங்க முன்னால். தென் வந்து அந்த ரெயின் மோட் இருக்குல்லங்க, அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஏபிஎஸ் வந்து ஆக்சுவலி இந்த வண்டியில் எக்ஸ்பெஷலாக சொல்கிறேன், இதில் வந்து ஏபிஎஸ் அந்த இது வந்து மாட்டல. ஸோ வந்து ஸ்டாப்பியும் அப்பப்போ ஆகுது.
ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டாப்பையுமே வச்சு ஒவ்வொரு கியருக்கும் அந்த புல் நீங்கள் பார்க்கலாம் முறுக்கும் போது அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு தூக்கிட்டு இருந்துச்சு. பவர் பேண்ட்லாம் தாறுமாறாக இருக்குது. அந்த 15 ஹார்ஸ் பவர் அரௌண்ட் ஒரு 16 ஹார்ஸ் பவர் அதில் என்னெல்லாம் வேலை பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருந்துச்சு. அதாவது அந்த பிரேக்கிங் வந்து நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பேக்கை விட எனக்கு ஃப்ரண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேக் ஏன் பிடிக்கலன்னா அங்கே வந்து ட்ரம் பிரேக் தான். நீங்கள் பிரேக் அமுத்தும் போது கியர் கட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் பிரேக் தேவையில்லை. அதாவது நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங் பழகாமல் பேக் பிரேக் மட்டும் பிடிக்கிறீங்கன்னா கான்ஃபிடன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக் ஆப்வியஸ்லி பிடிக்கிற கை போயிடும். ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறதுமே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து பழகிருச்சுங்க. அதாவது பேக் பிரேக் மட்டும் பிடிச்சி இன்ஜின் பிரேக்கிங்கோட பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி எனக்கு பேக் பிரேக்கே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரண்ட்டாக ஆக்சுவலி எனக்கு தோணுன ஒரே விஷயம் அந்த பிரேக்கிங் மட்டும்தான். பிகாஸ் நீங்கள் வந்து பேக் பிரேக் மட்டும் பிடிக்கும் போது பேக் பிரேக் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. இன்ஜின் பிரேக்கிங்கோட பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கான்ஃபிடென்ட் இருக்கும். கட்டாயி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிற ஃபீல் வந்து நல்லாவே இருக்கும். பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பேக் பிரேக் ரெண்டும் சேம் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கள். நல்லாவே இருக்குது. அதுவுமே நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் கிக்கர் இருக்க வண்டியிலையும் வந்து கிக்கர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக அந்த 1 கிளச் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுரும். ஸோ வந்து அந்த விஷயத்த பண்ணாதீங்க. இந்த வண்டியில் அது ப்ரோவாக தான் பார்க்குறேன். நெகட்டிவ்னு தோணுனப்போ எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்னென்னா பேக் பிரேக். அது வந்து நீங்கள் பேக் பிரேக்கை மட்டும் பிடிக்கும் போது தான் அந்த ஃபீல் இருக்குது. மற்றபடி வண்டி வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அது வந்து நான் குறைய கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்து இந்த வண்டியில் பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். இன்ஜின் பிரேக்கிங் கூட பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தோணாது. இந்த வண்டியில் குறைய இல்லாத மாதிரி தான் இருக்கும். வைப்ரேஷன் அங்கங்கே இருக்குது. இது வந்து செகண்ட் காண வேணால் பார்க்கலாம். நம்ம இந்த ஃபுட் பேக் இருக்குல்லங்க, அங்கே சீட்டு கடியில் இந்த டேங்க்கு கிட்ட இந்த இடத்துல எக்ஸ்பெஷலி கொஞ்சம் மைன்யூட்டான வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. அது வந்து சிங்கிள் சின்ன இருக்க உரிய வைப்ரேஷன். அதெல்லாம் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். அது இல்லைனாலும் வண்டி நல்லா இருக்காதுங்க. அப்போ ஹெவியான வைப்ரேஷன் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்குலாம் இல்லை இருக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.